நள்ளிரவில் விடாமல் குரைத்த நாய்கள். இருட்டுக்குள் இருந்து வீட்டுக்கு அருகே வந்த பெரிய உருவம். கோவை துடியலூர் அருகே உள்ள பாப்பநாயக்கன் பாளையத்தில் நேற்றிரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை குணசேகரன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்து அவரது வீட்டை சுற்றி சுற்றி உணவு தேடியது. மேலும் அங்கு நிறுத்தியிருந்த டிராக்டரிலும் உணவு தேடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளன. இவைகள் அவ்வப்போது உணவு தேடி மலை அடிவார பகுதிகளாக மாங்கரை, வீரபாண்டி, தடாகம், பாப்பநாயக்கன் பாளையம், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 12 மணி அளவில் துடியலூர் அருகே உள்ள பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை உணவு தேடி அங்கிருந்த குணசேகரன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்தது. காட்டு யானையை பார்த்ததும் அங்கிருந்த நாய்கள் குரைக்க தொடங்கின. இருந்த போதிலும் அந்த யானை வீட்டை சுற்றி சுற்றி உணவு தேடியது. அப்போது அங்கிருந்த அரிசி மூட்டைகளை தூக்கி வீசி அதை தின்று சேதப்படுத்தி உள்ளது. மேலும் அங்கு நிறுத்தியிருந்த டிராக்டரிலும் ஏதாவது உணவு கிடைக்குமா என தேடியது. கிடைக்காததால் அங்கிருந்து சென்று விட்டது. சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது காட்டு யானை இருப்பதை கண்டு வீட்டினுள்ளேயே இருந்துவிட்டனர். இது அங்கு பொருத்தியிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. அது தற்போது வெளியாகி உள்ளது. உயிர் சேதம் ஏற்படும் முன் காட்டு யானைகள் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களில் புகுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.